அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று புதினம் தெரியுமோ என்ற உதயன் பச்சையின் விடயம் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள், புதினத்துக்குள் செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். புதினம் தெரியுமோ, புதினம் தெரியுமோ, தோல் இருக்க சுளை விளங்குற மாதிரி ஏடிஎம் கார்டு இல்லாமலே காசை எடுத்த கதையொன்று நேற்று பச்சி சொன்னதல்லோ. கிட்டத்தட்ட இதுவும் அப்படி ஒரு சம்பவம் தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். கிட்டடியில் வெளிநாட்டில் வந்த ஒருத்தர் ஆக்சிடென்ட் பட்டதால் அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்தவர். ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் இடையில் ஓடி ஆடி வேலை செய்ய அவையின்ற வீட்டில் ஆட்கள் இல்லை என்றதால் பொறாமகள் பிள்ளை ஒன்றுதான் எல்லா அலுவலும் பார்த்தவா. ஊரிலையும் ஆட்களுக்கு உதவி செய்கிறதுண்டு. அவாவுக்கு நல்ல பேர். அதால் தங்களோட ஏடிஎம் கார்டையும் அவாட்ட கொடுத்து தான் காசு எடுப்பிச்சவர். வருத்தமில்லாம் மாறி அவர் வீட்டை போன பிறகுதான் அவர் இந்த காட்டில் கிணக்க காசு விட்டுப்பட்டிருக்கண்டு தெரிய வந்திருக்கு. உடனடியாக அந்த பொறாமகளை கூப்பிட்டு கேட்டிருக்கணும். அவ தான் ஒரு சதவம் எடுக்கலன்னு சொல்லி போட்டா. அப்போ வேறு யாரோ தான் என்னவோ செய்திருக்கணும்ண்டு ஆக்சிடென்ட் பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தவர் கேகேஎஸ் போலீஸில் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார். அதை வச்சு போலீஸ்காரர் அந்த காட்டில் இருந்து எங்கே காசு விட்டுப்பட்டிருக்குண்டு நோட்டம் விட்டிருக்கணும். ஒரு போன் கடையில் காசு விட்டுப்பட்டிருக்கண்டு கண்டுபிடிச்சு அந்த போன் கடையில் அவ்வளவு காசுக்கு யார் போன் வாங்கினவர் என்றும் பிடிச்சிருக்கணும். ஆள் வேறு யாரும் இல்லை, அந்த பொறாமகளின் லவ்வர் தானா. லவ்வருக்கு இந்த காசை பாவிச்சு போன் மட்டுமில்லை, இன்னும் கணக்க சாமான்களை அந்த பொறாமகள் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதை விட ஒரு நல்ல வேலையும் செய்திருக்கு. இப்படி ஓசியா கிடைச்ச காட்டில் கொஞ்சம் பள்ளிக்கூட புத்தக பையில வாங்கி கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். உண்மை வெளியில் வந்தவுடன் அந்த பொறாமகள் போலீஸில் போய் நான் முழு காசும் கட்டுறேன், கேஸ் போட்டுடாதேங்கோ என்று கெஞ்சினதால் காட்காரனும் மன்னிச்சு விட்டுட்டாராம். இப்படி அந்த பொறாமகள் இன்னும் சில பேரின் ஏடிஎம் கார்டுகளை பாவிச்சு காசு எடுத்து ருசி கண்டவா என்று அதுக்கு பிறகுதான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கான். இப்படி ஆற்றிய காசை ஆட்டைய போட்டு அதை ஊருக்கு கொடுக்குற மாதிரி கிள்ளி தெளிச்சு போட்டு மிச்சத்தை எல்லாம் தாங்களே சுருட்டுகிற ஆக்களுக்கு தனிப்ப காலம் கண்டியலோ. நன்றி. உதயன் பச்சி. நல்லதொரு விழிப்புணர்வு விடயத்தை உதயன் பச்சி அவர்கள் தந்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஏடிஎம் கார்டு மோசடி குறித்து நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். இங்கு உள்ளவர்களும் சரி, வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களும் சரி, சந்தர்ப்பத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது. நாமே அதுக்கு வழிகாட்டுற மாதிரி அமையக்கூடாது. எனவே விழிப்புடன் இருப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.